ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜிங்க. வாழைக்காய் பஜ்ஜி நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிட்டு மொறுமொறுப்பாக வரணும்னா நம்ம என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி மாவை மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு என்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு முதல்ல மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ஏதாவது ஒரு கப்பில் பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேன். இதில் பேக்கிங் சோடா அவசியம் சேர்க்கணும். 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அப்படிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. தனி மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் அவசியம் சேர்க்கணும். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதை எடுத்து சேர்த்துக்கலாம், தண்ணி நம்ம சேர்க்கும் பொழுது. இப்போது ட்ரையாக நம்ம சேர்த்த இந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்கான ஒரு மாவாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி குறைவாக சேருங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பஜ்ஜியில் நமக்கு மாவு நல்லாவே ஒட்டாது. நீங்கள் எந்த காய்கறி சேர்த்திங்கனாலுமே அதில் மாவு ஒட்டாது. இது போல் திக்காக நம்ம மாவை ரெடி பண்ணிக்கிட்டால் தான் மேலே மாவு நல்லா கோட்டாக இருக்கும். இந்த மாவை ரெடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வாழைக்காவை பார்க்கலாம். வாழைக்காவை கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் மாறக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்க வேணாம், டைரெக்டாக அப்படியே இந்த சைடு மாவு ரெடி பண்ணி மாவு நல்லா ஊறின பிறகு வாழைக்காவை சீவி மாவில் துவைச்சி அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. தண்ணியில் ஏன் போட வேணான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காய்ச்சிட்ருக்கு. பஜ்ஜி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம போட்ட மாவு மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இது போல் மாவில் துவைச்சி நீங்கள் கையில் விடுற மாதிரி இருந்தாலும் விடலாம், இல்லைனா இது போல் ஒரு இடிக்கில எடுத்து விடலாம். இந்த மாவே கூட பார்த்திங்கன்னா உடனே மேலே எழும்பி வரல பாருங்கள். இதுக்கு என்ன ரீசன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும், அதனால தான் நான் இது போல் போட்டு காமிச்சேன். இல்லைனா அடியில் இது போல் போய் ஒட்டிக்கும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா காய்ஞ்ச பிறகு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மாவில் நீங்கள் எந்த காய்கறி சேர்க்க போகிறீங்களோ அந்த காய்கறியை நல்லா துவைச்சி எடுத்து இதில் விடுங்க. கையில் எடுத்து விடும்பொழுது நிறைய நூல் மாதிரி தனித்தனியாக நமக்கு மாவு வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது போல் இடிக்கில் நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளவு நல்ல ஃப்ளஃபியாக நல்ல புசுன்னு எல்லா பக்கமும் மாவு ஓட்டி வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த காய்கறியை வேணாலுமே பயன்படுத்தி பஜ்ஜி செய்யலாம். இந்த வாழைக்காவை நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, உங்களை போட வேணான்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவு திக்காக கரைச்சிருந்தா தான் வாழைக்காய் தண்ணியில் இருந்தாலும் அதை எடுத்து மாவில் சேர்க்கும் பொழுது நமக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லை வாழைக்காயில் கொஞ்சம் தண்ணியோடையே இருந்து நீங்கள் எடுத்து மாவில் துவைச்சிட்டிங்கன்னா மாவில் நம்ம வாழைக்காவோ இல்லை வேறு காய்கறியோ போட மாவு நீர்த்து போயிடும், பஜ்ஜி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இந்த மாவில் நான் 2 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு அளவு பச்சரிசி மாவு சேர்த்தேன். சிலர் பச்சரிசி மாவு நிறைய சேர்க்கறதுக்கு விருப்பப்படாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க 2 பங்கு மாவுக்கு 1/4 பங்கு அளவு கூட பச்சரிசி மாவை சேர்த்து செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கணும். மாவு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 நிமிஷமாவது ஊறணும். அப்படி ஊறிச்சினா தான் நமக்கு பஜ்ஜி இது போல் நல்லா உப்பலாக கிடைக்கும். அதே போல் பஜ்ஜோட கலரும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போது இந்த பஜ்ஜிக்கு ஸ்பெஷலாக நான் ஒரு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் பஜ்ஜிக்கு தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் தான். இந்த ரெசிப்பியை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதுலேயே அப்லோட் பண்ணால் ரொம்ப லாங்காக போகும், நிறைய பேர் போர் அடிக்குதுன்னு அப்படின்னு சொல்வீங்க. அதனால இதில் பஜ்ஜி மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.